This video is sponsored by SBO Digital Marketing Services. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில் பேரபுலா கொடுத்துருக்காங்க. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax என்ற பேரபுலா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பர்பண்டிகுலர் ஃபூட் mn கொடுத்துருக்காங்க. அண்டு pq அப்படிங்கிறது வந்துட்டு ஃபோக்கல் கார்டு ஆஃப் த பேரபுலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கல் கார்டு ஆஃப் த பேரபுலா அப்படின்னா அதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா t1 இன்ட்டு t2 ஈக்குவல் டு -1 இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பேராமீட்டர்னு சொல்லுவோம். t1 t2ன்றது பேரபுலாக்கு என்ன சொல்லுவோம்? a t ஸ்கொயர் கமா 2at பேராமீட்டர் ஆஃப் த பேரபுலா. அப்போ இந்த இடத்த at1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? q எப்படி எடுத்துக்கலாம்? at2 ஸ்கொயர் கமா 2at2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 கொடுத்துட்டாங்க, 4,4√3ன்னு கொடுத்துருக்கிற பேரபுலாவிலிருந்து நம்ம முதல்ல ஏவை கண்டுபிடிக்கலாம். அப்போது பாயிண்ட் என்னது? y ஈக்குவல் டு 4√3, x ஈக்குவல் டு 4 கொடுத்த பாயிண்ட்டை வச்சு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax போட்டோம் அப்படின்னா 16 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 16aன்னு கிடைக்கும். 16 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருச்சு? a ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருச்சு. a கிடச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா t1 கண்டுபிடிக்கலாம். t1 ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா q கண்டுபிடிக்க t1 கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை வச்சுட்டு t2வை கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போது t1 கண்டுபிடிக்க என்ன அர்த்தம் நமக்கு தெரியும்? at1 ஸ்கொயர் கமா 2at1 இஸ் நத்திங் பட் 4,4√3ன்னு தெரியும் இல்லையா? அப்போ இதிலேருந்து என்ன அர்த்தம்? 2at1 ஈக்குவல் டு 4√3ன்னு எடுத்தால் 2 இன்ட்டு 3 இன்ட்டு t1 இஸ் 4√3. அப்போ t1 இஸ் 4√3/6. that is t1 equal to 2√3/3. இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா 2/√3ன்னு வரும் இல்லையா? 3√3 எழுதுனா ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ 2/√3 t1ன்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா? t1 t2 இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி t2வை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ t2வை கண்டுபிடிச்சோன்னா t2ங்கிறது -1/t1 தட் இஸ் -√3/2. இப்போ t2 தெரியும், a தெரியும். அப்போ என்ன பண்ணிடலாம்? கோஆர்டினேட்டரை கண்டுபிடிச்சிடலாமா q-ஓடத? அப்போ q என்ன வந்துடும்? therefore q என்ன எழுதலாம்? q ஈக்குவல் டு at ஏங்கிறது என்னது? 3 இன்ட்டு t2 ஸ்கொயர். ரைட்டா? முடிஞ்சுதா? அடுத்தது இது 2 இன்ட்டு a இன்ட்டு t √3/2. 2 கேன்சல் ஆகிடும். அப்போது 3 இன்ட்டு இது √3யா? √3 ஸ்கொயர் பண்ணால் 3, -6 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த இடத்துல -3√3ன்னு கிடைக்கும். அதாவது q என்ன கிடச்சிது? 9/4, -3√3 கிடச்சிருச்சா? இப்போ யார் கிடச்சிட்டா? நமக்கு q கிடச்சிட்டாங்க. q என்னது? 9/4, -3√3. அடுத்தது m அப்படின்னும்போது இது வந்து பர்பண்டிகுலர் லைனுங்கிறதுனால டைரக்ட்ரிக்ஸ்
கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த பேரபலான் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் மைனஸ் ஏன்னு வரும். ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஏங்கிறது என்னது எக்ஸுங்கிறது மைனஸ் ஏ, ஒய்ங்கிறது ஆஸ் இட் இஸ் 4√3. அதே மாதிரி இதுவும் டைரக்டரிஸ்டிக்ஸுங்கிறதுனால எக்ஸு -3, ஒய்ங்கிறது -3√3. முடிஞ்சிருச்சா? இப்போ இருக்கிற இந்த குவாடிலேட்டரலுடைய என்ன கிடச்சிருச்சு 4 பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. அதே சமயம் என்ன கண்டிஷன் நமக்கு என்கியூவும் எம்பியும் பேரலல் லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த குவாடிலேட்டரை நாம் ட்ரெபீசியமாக கன்சிடர் பண்ணிக்கலாமா? அப்போது இது என்னவாயிடும், அவன் கேட்குற PQMN ட்ரெபீசியமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரெபீசியம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இதோட ஏரியா ஃபார்முலா என்ன வரும்? ட்ரெபீசியம்னு அதுக்கப்புறமா இதோட ஃபார்முலான்னு பார்த்தோன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் லைன்ஸ் இல்லையா? ஆஃப் இன்ட்டு அப்போ பேஸ் என்னன்னு எடுத்துக்கலாம் எம்என்னு எடுத்துக்கலாம் இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் லைன்ஸ் அப்போது பிஎம் ப்ளஸ் கியூஎன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போது பிஎம் இஸ் நத்திங் பட் நமக்கு தெரியும் ஏன் இது வந்துட்டு ஃபோக்கல் கார்ட் ஆஃப் த பேரபலான் கொடுத்துருக்கிறதுனால பிஎம் என்னன்னு எடுத்துக்கலாம் பிஎஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அதை வச்சுட்டு அப்போது எம்என் இன்ட்டு இது வந்து என்னவாயிடும் பிஎஸ் ப்ளஸ் சேம் கண்டிஷன் கியூஎன் இஸ் நத்திங் பட் எஸ்கியூன்னு ஆகிடும். அப்போது இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இவன் என்ன கிடச்சிருவான் நமக்கு ஈக்குவல் டு எம்என் இன்ட்டு இவனை என்ன சொல்லலாம் பிக்யூன்னு சொல்லிடலாமா? இப்போ எம்என் பிக்யூவை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் எம்? எம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம்? எம் வந்து அவங்க கொடுத்ததா? எம் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறது 4,4√3. வாட் அபவுட் n? சாரி இட் இஸ் பி. கரெக்டா? இது பி கொடுத்துருக்கிறது, இது பி. அடுத்தது q. q நாம் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 9/4, -3√3ன்னு கண்டுபிடிச்சோம். ரைட்டா? அடுத்தது m. m என்ன ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம்? -3,4√3. n என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம்? -3, ரைட்டா? இப்போ PQ. PQன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். கரெக்டா? ரூட் ஆஃப் 4 - 9/4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4√3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 3√3 ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது PQவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது? 16/4. சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 49/4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே mn போது ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடுமா? -3 மைனஸ் ஆஃப் -3 ப்ளஸ் 3ன்னு. செகண்ட் டேர்ம் 4√3 மைனஸ் ஆஃப் -3√3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போது இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? mnோட வேல்யூ 7√3ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7√3ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் இவர் என்ன ஆகிடுவார்? mnங்கிறது 49/4, PQங்கிறது 7√3. இப்போ இவங்களை எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் டினாமினேட்டரில் 4, இந்த நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது எதுவுமே வந்துட்டு நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா? அப்படியே தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அந்த மல்டிப்ளை பண்ணும்போது இதனோட வேல்யூ என்ன வரும்? 49 × 2 × 7, சாரி 2 வராது, 49 × 7, 4 2s are 8 ஆகிடும். இங்கே
ரைட்டா? இங்கே வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 4 3√3ன்னு கிடைக்கும் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நமக்கு தேவையான குவாட்ரிலேட்ரல் PQMN ஓட ஏரியா. ரைட்டா? இதுதான் ஏரியா. அப்போது நம்ம சொல்யூஷன் எந்த ஆப்ஷன் பாருங்கள். நம்ம சொல்யூஷனோட ஆப்ஷன் என்ன? நம்பர் 3. இதுதான் இந்த சொல்யூஷன். இந்த மாதிரி இதை கண்டுபிடிக்கணும்.